அன்பான பக்தர்களே, குல தெய்வம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களில் அவசியத்தை எதுவும் கேட்காமல் ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வந்தான் குலதெய்வம் என்று அழைக்கப்படுகின்றது. இத்தகைய தெய்வந்தான் நம்முடைய குடும்பங்களுக்கு தலைமை தெய்வமாக இருக்கின்றது. இதனால்தான் என்னவோ நம்முடைய குடும்பங்களில் விசேஷங்கள், வழிபாடுகள், சில நிகழ்வுகள் நடக்க வேண்டுமென்றால் முதலில் குலதெய்வத்திற்கு உண்டான மரியாதை வழிபாடு செய்கின்றனர். இதனால் இந்த குலதெய்வம் மற்ற தெய்வங்களிடம் பிரார்த்தனை செய்து குடும்பத்திற்கு தேவையான சக்தியும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பத்தின் தாய் தெய்வமாகவே இந்த குலதெய்வம் இன்று வரை இருந்து கொண்டு இருக்கின்றது. இத்தகைய அற்புதமும் அதிசயமும் நிறைந்த குலதெய்வம் எவ்வாறு உருவானது என்பதை பார்க்கும் பொழுது இன்னும் மிக ஆச்சரியமான கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. ஆதி காலத்தில் மனிதர்கள் இயற்கையை தெய்வமாக நினைத்து வழிபட்டு வந்தார்கள். இந்த இயற்கையானது சில சமயங்களில் அச்சுறுத்தவும் மனிதர்களை பயமுறுத்தவும் செய்திருக்கின்றன. இதன் காரணமாக மனிதர்கள் முன்னோர்களை வழிபட ஆரம்பித்தனர். முன்னோர்களில் தலை சிறந்த வீரர் யாரோ அவரை தெய்வமாக வழிபட ஆரம்பித்தனர். அதேபோல் தங்களுடைய குல தலைமுறை வளர்வதற்கு உதவியாக இருந்த தியாகம் செய்த பெண் தெய்வங்களையும் அவர்கள் குலதெய்வமாக வழிபட்டு வந்தனர். இத்தகைய தெய்வங்களை ஆதி காலத்தில் நடுக்கல்லாகவும் வீரக்கல்லாகவும் வாலிப கல்லாகவும் உருவங்களை வைத்து வழிபட்டனர். பின்னர் நாளடைவில் சிறிய விக்கிரகங்களை வடித்தும் அவர்கள் வழிபட ஆரம்பித்தனர். இந்த குலதெய்வ விக்கிரகம் சிறியதாக இருந்தாலும் மிக வலிமையாக காணப்படுகின்றன. இதனால்தான் ஒரு பழமொழி சொல்வார்கள், மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிதாக இருக்கின்றன. அந்த அளவுக்கு குலதெய்வம் குடும்பங்களில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதேபோல் வலிமையாகவும் இருந்திருக்கின்றன. இத்தகைய அதிசயமும் அற்புதம் நிறைந்த குலதெய்வத்தை எவ்வாறு நாம் கண்டுபிடிப்பது என்பதை பற்றி பார்க்கும் பொழுது ஆதி காலத்தில் ஒரு மகான் வாழ்ந்து வந்தார். அந்த மகானை பார்ப்பதற்கு ஒரு பக்தர் சென்றிருந்தார். அந்த பக்தர் சமீப காலத்தில்தான் அவருக்கு திருமணம் ஆயிருந்தது. இதன் காரணமாக பக்தர் அந்த மகானை பார்க்க சென்றார். மகானிடம் பக்தர் சொல்கின்றார், அதாவது வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கின்றது என்னுடைய வாழ்க்கையில் என்று அவர் புலம்பி தள்ளினார். மகான் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்து அந்த பக்தரிடம் கூறுகின்றார், உங்கள் திருமணத்திற்கு முன்பாக குலதெய்வத்திடம் சென்றீர்களா என்று கேட்டார். இல்லை என்று சொன்னார். திருமணம் ஆன பின்னால் குலதெய்வ வழிபாடு செய்தீர்களா? அதுவும் இல்லை என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் பொழுது, எனக்கு குலதெய்வம் என்பது எனக்கு என்ன என்று தெரியாது, நீங்கள் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிகின்றது. இந்த குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்று பக்தரானவர் மகானிடம் கேட்டார். மகான் அவர்கள் பக்தரிடம் சொன்னார், உன்னுடைய தந்தை வழி பரம்பரையில் உள்ள யாரேனும் வயதானவர்கள் தந்தையை வாழ்ந்த கிராமத்தில் இருப்பார்கள். அங்கே சென்று அவர்களிடம் உன்னுடைய குலதெய்வத்தை கேட்டு தெரிந்து கொள். அதேபோல் தெரிந்து கொண்ட பின் அந்த குலதெய்வத்தை வழிபட ஆரம்பி. அதன் பின் உன்னுடைய குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும் என்று அந்த மகானானவர் பக்தனிடம் கூறுகின்றார். மகான் சொன்னதற்கு இணங்க பக்தன் நேராக தந்தை வாழ்ந்த ஊருக்கு செல்கின்றார். அங்கு சென்று தந்தை வழி பரம்பரையைச் சேர்ந்த வயதானவர்களிடம் அவர் கேட்கின்றார், நம்முடைய குலதெய்வம் எங்கு உள்ளது என்று கேட்கும் பொழுது அந்த வயதானவர்கள் சில விலாசத்தை கொடுக்கின்றனர். அதை பெற்றுக்கொண்ட பக்தர் நேராக
அந்த விலாசத்தை தேடி செல்கின்றார். அங்கு சென்றால் அந்த கிராமத்திற்கு போவதற்கு பேருந்து கிடையாது, ரோடும் கிடையாது. அதாவது அந்த கிராமமானது மலையடி கிராமமாக இருக்கின்றது. கஷ்டப்பட்டு அந்த கிராமத்திற்கு செல்கின்றார். கிராமத்தில் அந்த தெய்வத்தை கேட்கும் பொழுது அதோ பக்கத்தில் உள்ள வனம் உள்ளது, அந்த வனத்தில்தான் இந்த ஆலயம் உள்ளது என்று சொன்னார். அதன் பின் பக்தர் பக்கத்தில் உள்ள வனத்திற்கு செல்கின்றார். அங்கு வனத்தின் நடுவே சிதிலமடைந்த ஒரு சிறிய ஆலயம் உள்ளது. அந்த ஆலயத்தில் குப்பை கூலங்களாக அசுத்தம் நிறைந்து காணப்படுகின்றது. இதையெல்லாம் கண்ட அந்த பக்தர் வேதனைப்படுகின்றார். அதன் நடுவில் சுயம்பு லிங்கமாக பேச்சியம்மா என்ற பெயரில் அங்கு ஒரு தெய்வம் காணப்பட்டது. அந்த தெய்வத்தை கண்ட பக்தர் பேரானந்தம் அடைகின்றார். பின்னர் அந்த இடத்தை சுத்தம் செய்கின்றார். அதற்கு பின் அந்த சேதமடைந்த ஆலயத்தை செப்பனிட செய்கின்றார். அதன் பின் குடும்பத்தோடு வந்து அந்த குலதெய்வத்தை சிரத்தையோடும் பணிவோடும் அவர் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கின்றார். அவ்வாறு குலதெய்வ வழிபாடு செய்ய செய்ய அவருடைய வாழ்க்கையில் உள்ள குழப்பங்கள் தானாக மறைந்து பிரச்சனையும் தானாக தீர்ந்து ஒரு பிரகாசமான வாழ்க்கை அடைகின்றார். அந்த குலதெய்வத்தினுடைய பெயர் பேச்சியம்மா என்று அழைக்கப்படுகின்றனர். பேச்சியம்மா என்றால் பேச்சுக்கு அதிபதியானவர், அதாவது சரஸ்வதியின் அம்சமாக உள்ளவர் என்று பொருள். இத்தகைய குலதெய்வத்தை வழிபட்டு அவர்கள் பேரானந்தத்தோடு இன்றும் வாழ்ந்து வருகின்றனர். பக்தர்களே, யார் இந்த குலதெய்வம், இது எவ்வாறு உருவானது என்பதை பற்றி ஒரு அற்புதமான காணொளியில் காணலாம். வாருங்கள். யார் இந்த குலதெய்வம்? குலதெய்வம் என்பது ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் முன்னோர்கள் ஆவி அல்லது பாதுகாவலராக நம்பப்படும் தெய்வமாகும். குறிப்பாக இந்து மதத்தில் முன்னோர்கள் மறைந்த பிறகு அவர்கள் கடவுளாக குலதெய்வமாக வணங்கப்படுவர் என்பதே முக்கிய நம்பிக்கை. எப்படி முன்னோர்கள் கடவுளாக ஆகிறார்கள்? குடும்பத்தில் ஒருவரின் நற்காரியங்கள், தியாகம் மற்றும் ஆராதனை, வழிபாட்டு மரபுகள் காரணமாக அவர்கள் இறந்த பிறகு குல தெய்வம் ஆக மதிக்கப்படுவர். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் குடும்பத்தை கடன், கஷ்டம் மற்றும் துயரங்களிலிருந்து காப்பாற்றுவார்கள் என நம்பப்படுகிறது. இதற்காக ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் குலதெய்வத்திற்கு வருடத்தில் ஒரு முறை சிறப்பு பூஜை செய்வது பழமை வழக்கமாக உள்ளது. மேற்கொண்ட குலதெய்வங்களை பல குடும்பங்கள் தினசரி வழிபடுவதன் மூலமாக குடும்பங்களில் உள்ள குறைகள் நீங்கப்பட்டு வளமோடு இன்றும் வாழ்ந்து வருகின்றனர்.